இறக்குறதுக்கு நீங்க ஏன் அதை அனுமதி கொடுக்க மாட்டேங்க? ஏன்னா விவசாயி வாழ்ந்துருமா? இங்க தமிழ்நாட்டுல விவசாயி வாழ்ந்துட்டா அவன் வாழ்வாதாரம் உயர்ந்து விடும். அவன் வாழ்வாதாரம் உயர்ந்து விட்டால் 5க்கும் 10க்கும் கோட்டுக்கும் பிரியாணிக்கும் தேர்தல் மக்கள் கையேந்தி நிக்க மாட்டீங்க. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அதனாலதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் 2026 கட்டாயமாக அரியானை ஏறுவார்கள். அவர்களுடைய முதல் கையெழுத்து இந்த மது ஆலையை மூடிவிட்டு, மது கடையை மூடிவிட்டு பணங்களுக்கும் தென்னங்களுக்கும் மட்டுமே அனுமதி வழங்கப்படும். அதுவும் முறையாக அனுமதி வழங்கப்படும். நாங்கள் அக்கா கனிமொழி மாதிரி பல ஆண்டுகளாக நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம், நாங்கள் வந்தால் சாராய கடை அடைப்போம். நாங்க மறுபடியும் வந்துட்டாங்க. சாராய கடை 6ஆ ஓடிக்கிட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு 65 குடும்பம் நாசமா போச்சு. ஆனா அக்காவை தான் இன்னும் காணும். ஒரு கண்டன இதுவும் கிடையாது. சாராய ஆலயம் உடைக்கிறதுக்கு இது கிடையாது. அப்போ இவங்க எல்லாம் ஒரு வெற்ற அறிக்கை. நீங்க அதை நம்பி ஏமாத்தி ஏன் இது பண்றீங்க? உங்களுக்காக தானே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் 13 ஆண்டுகளாக களத்தில் நின்றுகிட்டு இருக்கோம். அடுத்த 2026ஆம் ஆண்டு இந்த திருச்செந்தூர் தொகுதி அனிதாவை வெளியேற்றிவிட்டு நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்த அரியணை ஏற்றுங்கள். இந்த மாதிரி அவல நிலைகள் இல்லாமல் திருச்செந்தூர் தொகுதியை தமிழ்நாட்டின் முதன்மை தொகுதியாக நாங்கள் மாற்றுவோம் என்ற உறுதியோடு மீண்டும் வாக்களித்த திருச்செந்தூர் உறவுகளுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.